This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் பெயர் மற்றும் தகுதிகளை 9941410416 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி முழு விவரங்களையும் உடனடியாக பெறுங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ட்ராப்புடைய கண்டினியூவோட வீடியோ தான் இது. அங்கே தொடர்ந்து பார்க்கலாம். ட்ராப் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காங்கிரீட்டு ஃபுல்லாமே சிமெண்ட்டு குழவையை வச்சு இது பண்ணியாச்சு. இதுக்காக ஒரு கொத்தனாரை கூப்பிட்டோம்னா அதுக்கு தனியாக அவங்க எப்படியும் 1000 ரூபா கொடு 2000 ரூபா கொடுன்னு கேட்பாங்க. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பூரா பார்த்திங்கன்னா நம்மளே பூசியெல்லாம் சரி பண்ணிக்கணும். இது வழியாக பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக முடிச்சு விட்டாச்சு. பைப்பு எக்ஸ்டர்னாக இருக்குது. இதை கம்ப்ளீட்டாக முடித்தோடனே ஒரு நாள் நல்லா காய வச்சு அப்புறமேட்டு நம்ம ஷேப்புக்கு கொண்டு வந்து தேவையான அளவு கிரிட்டிங்ஸ் போட்டு வச்சு முடிச்சுக்கலாம். இதே மாதிரி வெளிப்புறத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக வச்சு விட்டாச்சு. அடுத்து இந்த மெத்தடில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். அதான் வச்சு உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். அடுத்து நம்ம இந்த வேலை எப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். வெளியே உள்ள பைப்பு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நீட்டியாச்சு. நாளை பின்ன திரும்பி ஏதாவது ஒரு கம்பெனினா திரும்பி ரீஒர்க் பார்த்துக்கிற மாதிரி. அதுக்கு அளவு பார்த்தாச்சு. அளவு பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு என்ன அளவோ அந்த அளவுக்கு தக்கணும் பார்த்திங்கன்னா பைப்பை கரெக்டான முறையில் நல்லா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கணும். என்னோடய குருநாதர் தான் இவர் தான் எனக்கு தொழிலெலாம் கற்றுக் கொடுத்தவர். பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக பக்காவாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் ஃபிட்டிங் பண்ணால் தான் பக்காவாக உட்காரும். நம்ம சேனலில் உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் டெக்னீஷியனாக மாற முடியும். அதே மாதிரி ஃபிட்டிங்ஸ் ஒட்டும் பொழுது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பாருங்கள் பென்சிலில் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் அளவு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு மார்க் பண்ணி அதே மார்க்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் மேலே ஏறி அந்த அளவு எடுக்க முடியாது. அதனால் ஒரு தடவை மேலே ஏறி அளவு எடுத்துகிட்டு அதை ஒரு பென்சிலோ இல்லை ஒரு பேனாவோ வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம்னா பேஸ்ட்டு போட்டு அப்ளை பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா பக்காவாக ஒட்டிக்கும். இதுதான் அளவுன்ற மாதிரி அந்த இதை ஒட்டிட்டு நீங்கள் அதில் வச்சு ஃபிட்டிங் பண்ணும்பொழுது அளவு மாறாமல் பக்காவாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை நம்ம கீழே கட் பண்ணி வச்சுருந்தோம். கீழே கட் பண்ணி வச்சுருந்த இந்த இதில் பார்த்திங்கன்னா கப்ளர் போட்டு ஒட்டுற மாதிரி பண்ணியாச்சு. ஏன்னா பைப்பு ரொம்ப பழைய பைப்பாக இருக்குது, மட்டி பைப்பாக இருக்குது. இதை நம்ம ஹீட் பண்ணி ரெடியூசர் மாதிரி போட்டோம் அப்படின்னும்போது பைப்பு தாங்காது, ரொம்ப பழைய பைப்பாக இருக்கிறதுனால. அதனால் கப்ளராகவே வாங்கி வச்சாச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வேலையை முடித்தாச்சு. வேலையை முடித்ததுக்கப்புறம் இந்த மெத்தடில் தான் இருக்குது. நான் கிளாம்பு ட்ரில்லு போட்டதெல்லாம் உங்களுக்கு நான் அதில் காட்டலை. ஏன்னா அது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக முடிச்சு விட்டாச்சு. இப்படி தான் ஃபினிஷிங் பண்ணியாச்சு ஒரு வழியாக வேலையை. பக்காவாக வேலை முடிஞ்சது. லீக்கேஜெலாம் இல்லை, செக் பண்ணி பார்த்தாச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பைப்பு தெரியுது பார்த்திங்களா, அது கன்சீல்டுக்குள்ளே திரும்பியும் நாளை பின்னால் தண்ணி லீக்கேஜ் ஆச்சுன்னா ஏசியோட அவுட்லெட்டில் சொட்டாக வடிகிற மாதிரி அதில் உள்ள பில்டிங்குள்ளே இறங்குச்சுன்னா அதில் உள்ள தண்ணி பூரா சொட்டாக வடிஞ்சிரும். பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதெல்லாம் கலட்டி தான், இந்த ஹாஸ்பிட்டால் சீட்டெல்லாம் கலட்டி தான் இந்த வேலையை நம்ம பார்த்துருக்கோம். அதனால் கஸ்டமருக்கு திரும்பி அதே ஹாஸ்பிட்டால் சீட்டு மாட்டி இது கொடுக்கணும். ஹாஸ்பிட்டால் சீட்டு மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டால் சீட்டு மாட்டினதுக்கப்புறம் பாருங்கள், ஹாஸ்பிட்டால் சீட்டு மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் வேலையும் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாமே வேலையை முடித்தாச்சு. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு வழியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் பண்ணியாச்சு வேலையே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.